துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த அணுவை அடிப்படையாகக் கொண்டு செயல்படும்? Cesium-133. துல்லியமான அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் லூயிஸ் ஈசான், ஜாக் பென்னி. துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது? இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகம். கிரீன்விச் எங்கு உள்ளது? லண்டன் அருகே, இங்கிலாந்தில். 0° தீர்க்கக்கோடு எந்த இடத்தின் வழியே செல்கிறது? கிரீன்விச்சில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மைய வழியாக. ஒவ்வொரு தீர்க்க கோடுகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி 15°. புவியில் உள்ள நேர மண்டலங்கள் 24, 360°/15°, அதுதான் 24. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையேயான கால இடைவெளி 1 மணி நேரம். இந்திய திட்ட நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இந்தியாவின் தீர்க்கக்கோடு எங்கு அமைந்துள்ளது? 82.5° கிழக்கில் செல்லும் தீர்க்கக்கோட்டில். இந்திய திட்ட நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? கிரீன்விச் சராசரி நேரம் 5.30 மணி. விசை என்பது என்ன? தள்ளுதல் அல்லது இழுத்தலின் மூலமாக பொருள்களை இயங்க வைத்தல் அல்லது இயக்கத்திலிருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல். விசையின் வடிவங்கள் எவை? இழுத்தல், தள்ளுதல். விசையின் திசை எவ்வாறு அமையும்? நாம் எந்த திசையில் இழுத்தல் அல்லது தள்ளுதலை செலுத்துகிறோமோ அதுவே விசையின் திசையாகும். விசை ஒரு வெக்டார் அளவு ஆகும். ஏன்? எண் மதிப்பும் திசையும் இருப்பதால் அது ஒரு வெக்டார் அளவாகும். விசையின் அலகு என்ன? நியூட்டன். விசையின் வரையறை ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றுவது அல்லது மாற்ற முயல்வது விசை எனப்படும். விசையின் விளைவானது எதனை சார்ந்தது? விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும். உந்து விசை என்பது என்ன? எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசைதான் உந்து விசை. உந்து விசையின் அலகு நியூட்டன். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், Nm⁻². அழுத்தத்தின் சமன்பாடு உந்துவிசை பை பரப்பு, P=F/A. அழுத்தத்தின் SI அலகு பாஸ்கல். பாஸ்கல்ங்கிறது 1m⁻². விசையால் செலுத்தப்படும் அழுத்தமானது எதனை சார்ந்து இருக்கும்? விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் தொடு பரப்பையும். ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? அதன் மீது செயல்படும் உந்து விசையை அதிகரிக்க வேண்டும்.